அனைவருக்கும் வணக்கம். ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டும் பணி அரசின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது கலைஞர் கனவு இல்லத்தின் வீடு கட்டும் திட்டப் பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அளவில் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி அவர்களும் தீவிரமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரவேற்கிறோம். ஆனால் பல பயனாளிகள் கடந்த காலங்களில் PMAY திட்டத்தின் கீழும் ஆவாஸ் ப்ளஸ் திட்டத்தின் கீழும் பயனடைந்ததாக பயனாளிகளின் பெயர்கள் அரசு பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பயனாளிகளுக்கு தெரியாமலே அரசு பதிவேட்டில் அதிகாரிகள் போலியாக அந்த ஆவணங்களை தயார் செய்து பதிவு செய்து வேறு ஒருவருடைய அவர்களுடைய அதிகாரிகளுடைய உறவினர்களோ அல்லது நண்பர்களுடைய அக்கௌண்ட் பாஸ்புக் அதில் பணத்தை ஏற்றுக்கொண்டு சென்றுவிட்டனர். அந்த கணக்கு அரசு பதிவேட்டில் உள்ளதால் கலைஞர் கனவு இல்லத்தில் பயனாளிகள் தேர்வு செய்வதில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இது அதிகாரிகளுக்கு தெரிந்தே நடந்தது. அதே அதிகாரிகளை வைத்து இப்போது கலைஞர் கனவு இல்லத்திற்கு தேர்வு செய்யும் போது அந்த ஏற்கனவே அதிகாரிகளால் அந்த PMAY திட்டத்திலும் ஆவாஸ் ப்ளஸ் திட்டத்திலும் பயனாளிகளுக்கு தெரியாமல் பல ஆவணங்கள் உள்ளன. நான் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக 3 ஆண்டுகளுக்கு மேல் இது சம்பந்தமான பல ஆவணங்களை தயார் செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்று உண்ணாவிரதம் இருந்து அந்த ஆவணங்களை கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் இதுவரையிலும் அந்த போலியான ஆவணங்களை தயாரித்து ஊழல் செய்த அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதிகாரிகள் நினைத்தது அடுத்தடுத்த திட்டங்களில் இந்த பயனாளிகளுக்கு வீடுகளை வழங்கிவிடலாம் என நினைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது ஏற்கனவே பயனாளிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட மாட்டாது என அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பயனாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சரிதான். ஆனால் அது அவர்களுக்கே ஏழை எளிய மக்களுக்கே தெரியாமல் அவர்கள் பயனாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். அதிலிருந்து பணம் முதல் FDO 2வது FDO அப்படி என்று நிறைய பேருக்கு எடுத்திருக்கிறாங்க. பயனாளிக்கு தெரியாது. பல வீடுகள் கம்ப்ளீட்டட் கொடுத்துருக்காங்க. 4 பில்லும் எடுத்ததாக வீடு கட்டி அதில் குடியிருந்து வருவதாக அரசு பதிவேட்டில் உள்ளது. ஆனால் அந்த ஏழை எளிய மக்களுக்கு தெரியவில்லை. இது அதுபோல் பல ஆதாரங்கள் நம்மளிடம் உள்ளன. அவர்களுக்கெல்லாம் தற்போது கலைஞர் கனவு இல்லத்தில் வீடுகள் கிடைக்காது. கலைஞர் கனவு இல்லத்தின் சார்பாக தமிழக அரசு எடுத்திருக்கிற கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபா அந்த வீட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த வீடு கட்டும் பணியை சிறப்பாக செயல்படுத்தணும்னு தமிழக அரசு நினைக்குது. கூரைகளில்லா வீடுகளை உருவாக்க வேண்டும் என நினைக்கிறது. ஆனால் அதிகாரிகள் செய்த அந்த ஊழல் முறைகேடு தற்போது இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை பாதிப்படைய செய்கிறது. பல பயனாளிகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கிடைக்கப்பெறாமல் உள்ளது. இதில் ஏற்கனவே கட்டியதாக கூறப்பட்ட வீடுகள் கம்ப்ளீட்டட் ஆன வீடுகள் பல வகையிலும் ஊழல்கள் நடந்துள்ளது. CSR ஃபண்டு ONGC மூலியமாக கொடுத்தது. கிட்டத்தட்ட முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் மட்டும் 499 பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு பேஸ்மட்ட லெவலில் இருந்தவங்களுக்கு 50,000ம் ஸ்லாப் மட்ட லெவலில் இருந்தவங்களுக்கு 25,000ம் ONGC நிறுவனம் கொடுத்தது. ஆனால் ONGC நிறுவனம் கொடுத்ததாக கூறப்படுது. ONGC நிறுவனம் அதை கண்டுகொள்ளலை. அவர்களும் இங்கு உள்ள அதிகாரிகளும் ஊழல் செய்துவிட்டு அந்த மக்களுக்கு பயனாளிகளே என கூறப்படும் மக்களுக்கு அந்த பொருட்களை கொண்டுட்டு போய் கொடுக்கலை. அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை தொடர்ச்சியாக இந்த அதிகாரிகள் செயல்படுத்தி வந்துள்ளனர். அதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என அதனுடைய பட்டியலை நாம் கேட்டு பெற்றிருக்கிறோம். ONGC நிறுவனம் கண்டுகொள்ளாமல் உள்ளது. ஒரு ONGC நிறுவனம் என்பது இந்த மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு செய்வதாக கூறி பணங்களை வாரி வழங்கிவிட்டு அதை கண்காணிக்க தவறிவிட்டது. மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி அவர்களும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். ஒன்றிய அளவில் உள்ள அதிகாரிகள் அந்த மக்களுக்கு ஜல்லி வழங்கியதாகவும் எம்சாண்ட் வழங்கியதாகவும் கம்பி வழங்கியதாகவும் சிமெண்ட் வழங்கியதாகவும் கணக்கில் கூறப்படுகிறது.
ஆனால் யாருக்கும் அந்த இது போய் சேரவில்லை. பேருக்காக 1 யூனிட் அல்லது 2 யூனிட் அல்லது 3 யூனிட் இது மட்டுமே வச்சுட்டு 50,000 ரூபாய்க்கு கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஏழை எளிய மக்களுக்கு போய் சேரலை. அதனாலேயும் அவங்க வீடு கட்ட முடியாமல் இருந்திருக்காங்க. ஏற்கனவே உள்ள பயனாளிகளில் சில பேர், பல பேர் போலியான ஆவணங்களை தயாரித்து வீடுகள் கட்டியதாக கூறப்பட்டவர்களுக்கு அந்த பணத்தையும் எடுத்து விட்டார்கள். எஸ்என்ஏ ஃபண்டிலேயும் அதே போல் அந்த பணத்தை பெற்றுள்ளனர். செக் அமௌண்ட்டாக நிறையா பேருக்கு போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு இப்போ எஸ்என்ஏவிலேயே அந்த பணத்தை எடுத்திருக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்களுக்கு வீடுகளை கட்ட முடியாத அளவிற்கு அவர்கள் பெயரில் போலியான ஆவணங்களை உருவாக்கி அதிகாரிகளே அந்த பணத்தை எடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கையில் தற்போது கலைஞர் கனவு இல்லத்தில் அந்த பயனாளிகளை தேர்வு செய்வதில் மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டுள்ளது. முதலில் அந்த பயனாளிகள் சொந்தமான பட்டா இருக்க வேண்டும், கூரை வீட்டில் வசிக்க வேண்டும் என தேடினார்கள். அதற்போல் பயனாளிகள் யாரும் கிடைக்காத பட்சத்தில் இப்போது அப்பா பேரில் உள்ள சொத்தில் மகனுக்கு பங்கு இருந்தால் அந்த பங்கின் அடிப்படையில், அந்த பட்டாவின் அடிப்படையில் அவங்களுக்கு வழங்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருந்தால் ஏழை எளிய மக்களுக்கு அந்தந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த பட்டா இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு எப்படி வீடு போய் சேரும்? அந்த பகுதியில் இருக்கிற அரசு புறம்போக்கு நிலங்களை எடுத்து அந்த மனைப்பட்டா இல்லாதவர்களுக்கு வழங்க வேண்டும் என பல முறை கோரிக்கை வைத்து பல கட்சிகளும் போராடியும் அரசு கூறியும் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் தள்ளி